வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஃப் பாயில் தான் செய்ய போகிறோம். மறக்காமல் காட்டுப்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ரொம்ப லென்த்தாக இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான். வாங்க போகலாம். ஆல்ரெடி அடுப்பில் தோசைகளை வச்சாச்சு. இருக்கிறதுலே ஒரு பெரிய சவால், முட்டையில் அந்த மஞ்சக்கரு உடையாமல் ஊற்றணும். சக்ஸஸ், ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பு மேலே போட்டுடலாம். மழை சாரல் மாதிரி தூவிட்டுடலாம். அடுத்ததா பெப்பர். நம்ம வீட்டில் பண்ணுறதால கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையை உடைக்கிறது ஒரு கஷ்டம்னா, இது உடையாமல் எடுக்கிறது இன்னொரு கஷ்டம். வெந்துருச்சு. போச்சு 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 வச்சாச்சு. ஆஃப் பாயில் ரெடி. எதுவும் பண்ணாது. அடுத்து உடனே இன்னொன்று பார்த்துடலாம். பழக்கமில்லை, நம்ம ரெகுலராக பண்ணுறது தான். அப்படி நம்ம முட்டையை உடைக்கும் போது மஞ்சக்கரு உடையில சப்போஸ் இன்கேஸ் உடஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் ஃபுல் பாயில். அது மேலேயும் மலைச்சாரல் மாதிரி துவிக்கலாம். பெப்பர். போட்டாச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஏன் சிம்மில் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன நீங்களே பாருங்கள். முட்டையை உடைச்சாச்சு. உப்பு. இதில் நம்ம வேணால் வெங்காயம், தக்காளி எதுமாரி போடுறதுனா போட்டுக்கலாம். சின்ன வீடியோன்றதுனால நான் அதெல்லாம் பண்ணல. இவ்வளோ நைட் டைம் வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாக இருக்குது. முட்டை அடிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது வெந்துட்டுருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டால் ஃபுல் பாயில். ஃபுல் பாயில் ரெடி ஆகிடுச்சு. தோசை கல் எடுத்து இந்த வச்சுக்கிட்டு அந்த டிஷ் என்னன்னு பார்த்தா, எல்லாரும் எப்பயுமே கேட்பாங்களே பசங்க, சின்ன பசங்க ரொம்ப விரும்பி, எல்லார் வீட்லேயும் ஒரு கரண்டி இருக்குது. இது மாதிரி தாளிக்கிற கரண்டின்னு சொல்லிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சுற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் முட்டை ஒட்டாமல் இருக்கும். நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு விட்டுடுங்கன்னா அப்படியே விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டால் கறி போயிடும். ஹீட்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை கரண்டியில் ஊற்றிக்கலாம். இருமா, அந்தளவில் எடுத்து அந்த காமின்ற அவசியம் இல்லை. எப்படி
ஒரு கையில் பிடி. இதுலேயே நாம் பேப்பரை தூவிடும். ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே இல்லை, வாட்ச் டைமும் இல்லை. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான். ஆஃப் ஆயிலோட இது ரொம்ப மோசமாக இருக்கும் போல இது. ஒரு வழியாக எடுத்தாச்சு. அப்படியே எடுத்து வா 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 அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஆமாம் சுடுதுப்பா. அவ்வளோதான், சுவையான கரண்டி ஆம்லெட் ரெடி. மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.